வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியில இந்த வருஷம் வெளியான பரம் சுந்தரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்னாச்சுனே தெரியல, இந்த சேனல் குறிப்பா வியூஸே போக மாட்டேங்குது. நானும் வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்க்கறேன், ஆனா எப்படி போட்டாலும் வியூஸ் போகவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே இந்த சேனல்ல இருந்து ஒழுங்கா போலன்றது எனக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா நானே என்னோட வேற சேனல் மூலியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன்ல, எனக்கே ஒழுங்கா நோட்டிபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. என்ன சிக்கல் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால வேற ஒரு சேனல்ல நான் ரெகுலரா வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்கை கொடுக்குறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நடுவுல விட்டுட்டு அதுல கொஞ்ச நாள் போடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன். சரி, இப்ப இந்த படத்தை பத்தி பாப்போங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளாட்டை பத்தி சொல்லுவேன்ல, இந்த பிளாட்டை சொன்னா நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாமே நான் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு பரம் அப்படின்றது. கேரளால இருக்க ஒரு பகுதியில நிறைய பேருக்கு பயந்த மாதிரி இவர் ஓடிட்டு இருக்காரு. அவங்களுமே வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க தண்ணிக்குள்ளே இவர் குதிச்சிடுறாரு. இங்கதான் பரம் சுந்தரி அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல கதை ஆரம்பிக்குதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவோட பேரு பரம் அப்படின்றது. ஒரு பெரிய பணக்காரருக்கு பையனா பிறந்திருப்பாரு. ரொம்ப ரிச்சான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஜாகின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவரும் சேர்ந்த மாதிரி புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. ஒவ்வொரு பிசினஸா பண்றாங்க, எல்லாமே ஃபிளாப் தான் ஆயிட்டு இருக்கு. அப்பவும் நிறைய காசை தந்திருப்பாரு, பையன் அதை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட பையன் ஒருத்தரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோல்மேட் அப்படின்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காரு போல. இன்னும் ஆப்பா மாத்தல, வெப்சைட்டா தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உங்களோட சோல்மேட்டை உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அதனால ஹீரோவும் ஆர்வமா மேற்கொண்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா லெவல்ல தான் இப்ப இதை கனெக்ட் பண்ணிருக்கேன், நீங்க மட்டும் அப்ரூவல் தந்துட்டீங்க, காசு தந்துட்டீங்க, இதை உலக லெவலுக்கு கொண்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் அவர்கிட்டயே எனக்கு ஐடியா பிடிச்சிருக்கு, உங்களோட ஆப்பை பத்தின எல்லா டீட்டெயிலும் தாங்க, கொஞ்ச நாள் நான் அதை யூஸ் பண்ணி பாக்குறேன், எனக்கான சோல்மேட் கிடைக்கிறாங்களான்றதை வச்சு உங்களுக்கு ஓகே சொல்றதா நோ சொல்றதா முடிவு எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாராளமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சேகர் அப்படின்ற அந்த நபரும் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் டைப் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி தான் மேட்ச் காட்டும் போல. இவர் எப்பவுமே அப்பா கிட்ட தானே காசு கேட்பாரு. அப்பா புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறேன், காசு தாங்கன்னு கேக்குறாரு. என்ன பிசினஸ்? ஏற்கனவே தந்தை எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருக்க, இதுக்கப்புறம் உனக்கு காசு தர முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இது மத்தது மாதிரி இல்லப்பா, சூப்பர் ஐடியாப்பா அப்படின்ற மாதிரி ஐடியாவை பத்தி சொல்லிட்டாரு. அப்பாக்குமே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. சரி, எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறாரு. இவரும் 5 கோடி ரூபான்னு சொல்லிட்டாரு. என்னடா 5 கோடி ரூபாய் மரத்தியா காய்க்குது, அவ்வளவுலாம் தர முடியாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. இது மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா இது மூலியமா நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா, ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் இறங்கி வராரு. சரிடா, இந்த ஆப் முதல்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும்ல, நீ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கிறதா சொல்றல, உனக்கான சோல்மேட்டை நீ கண்டுபிடி, அவளை பாரு, அவ உண்மையிலேயே சோல்மேட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஆப்புக்கு இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு எடுக்கிறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டு ஜாகி கிட்டயும் அந்த சேகர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. இப்போதைக்கு இந்த ஆப்ல கொஞ்சம் பேர் தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதுல மேட்ச் வந்தா உங்களுக்கு காமிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தா மேட்ச் காட்டுது சார், மேட்ச் காட்டுது அப்படின்ற மாதிரி சேகர் சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த மேட்சை பாக்குறதுக்காக வராங்க. கேரளால இருக்க ஒரு பகுதியை தான் காட்டுது. கேரளால எனக்கான சோல்மேட் இருப்பாளா, அப்ப இங்க இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இவங்க கூட தான் சிங்க் ஆகுது, நீங்க கேரளாக்கு கிளம்பி போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, போயிடலான்ற மாதிரி இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஜாகியும் கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் பண்றாங்க. இவர் ஒரு மலையாளம் புக்கு வாங்கிடுறாரு. மலையாளத்தை கத்துக்கணும்ல, அதுக்காக ஜாகி கத்துட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப இவங்க டிராவல் பண்ணி ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்கவங்க கிட்ட மலையாளத்துல பேசுறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு சின்ன கிராம பகுதி போல. இவங்க நிறைய வண்டி மாறி மாறி தான் அந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போற பிளானோட தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணு பேரு சுந்தரி அப்படின்றது. இப்ப சுந்தரிய பத்தி அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. வயசு பசங்க எல்லாருமே குஷியாயிடுறாங்க. சுந்தரிக்கு நீங்க என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாருமே சுந்தரிய பயங்கரமா சைட் அடிப்பாங்க போல. இவங்க பேசுறத வச்சு நமக்கு தெரியுது. இப்ப சுந்தரியோட இடத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. சுந்தரிய பொறுத்த வரைக்கும் வீட்டையே ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சுந்தரி இருக்காங்க பாத்தீங்களா, டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்த ஹீரோவும் குறுகுறுன்னு இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா, அழகா தான் இருக்கான்ற மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, பொறுமையா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அருவாளை எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ, கடுப்பாயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பயந்துட்டு இருக்காங்க.
ஆனா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்க மாட்டாங்க, பின்னாடி நிக்கிற புரோக்கர் அட்டாக் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. புரோக்கர் இருக்கார்ல, இந்த இடத்த வித்துருன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. விற்க முடியாதுன்னு சொன்னா புரியாதா போன்ற மாதிரி இவங்களும் திட்டி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர் யாருன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. நம்மள ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி ஃப்ரெண்டு பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க பக்கத்துல வந்து நீங்க யாருன்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. எங்க நாங்க கெஸ்டா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கத்திய கீழே இறக்கிடுறாங்க. வாங்க சார் உள்ள அப்படின்ற மாதிரி வேகமா உள்ளலாம் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே உங்க பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சுந்தரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் என்னோட தங்கச்சியும் தான் இங்க இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ரூம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் மாச கணக்குல எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மாச கணக்குல இவர் தங்க போறாருல, இந்த கஸ்டமரை நம்ம இழந்துடக்கூடாது, அதனால அவர் எது கேட்டாலும் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சின்ன சின்ன வேலைக்கு கூட இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த தங்கச்சி பேரு அம்மு அப்படின்றது. அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணா தான் இருப்பா. இவர் வேணும்ட்டு அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை திரும்ப திரும்ப பாக்குறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு உள்ளுக்குள்ள செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா கடுப்பெல்லாம் காமிச்சிக்க முடியாதுல்ல, இவங்க உள்ளுக்குள்ள அந்த கடுப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க. போதுமா சார் அப்படின்ற மாதிரி வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து தந்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இவரோட ஊர்ல எப்படி ஜாகிங் போவாரோ அதே மாதிரி தான் இந்த பகுதியில ஜாகிங்லாம் ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப மாலான்னு ஒருத்தங்கள தெரியாதனமா இடிச்சிடுறாரு. அவங்க விழ போகும்போது இவர் பிடிக்கிறாரு. மாலாக்கு இவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. நான் பக்கத்துல தான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. டச் பண்ணி பேசுறாங்கல்ல, இவரும் அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. சட்டுன்னு இவங்களை விட்டு விலகிடுறாரு. மேற்கொண்டு இவர் ஓடி வந்துட்டு இருக்கிறத ஊர்ல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்கவன் அப்படின்ற ஒரு நபர் பைக்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் ஈரனோட தாய் மாமாவா இருப்பாரு. என்ன இவன் இப்படி வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவரும் பேசுறாரு. தம்பி இந்த மாதிரிலாம் நீ ரோட்ல நடமாடிட்டு இருக்க கூடாது, ரோட்ல வரனா நீ வேஷ்டியாவது கட்டிட்டு தான் வரணும்ன்ற மாதிரி பார்கவன் சொல்றாரு. இவர்கிட்ட வேஷ்டி இல்லல்ல, அதனால இவங்களே சட்டுன்னு வேஷ்டியை ஏற்பாடு பண்ணி இவருக்கு கட்டிலாம் விட்டுறாங்க. என்னமோ கேரளால யாருமே ட்ரவுசர் போட்டு ஜாகிங் ஓடாத மாதிரி இந்த சீன் அமைச்சிருப்பாங்க. சோ கேரளாவை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லாம தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரூம்ல இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்கன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் இருக்காங்க. வெளியே போனா ஒரு யானைக்கு இவங்க வாழைப்பழம் தந்துட்டு இருக்காங்க. இதை விட்டா கோயிலுக்கு போய் பூஜை பண்றாங்க. இதுதான் உங்களோட ரொட்டீனா இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கு பார்வதின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பார்வதி கிட்ட பேசிக்கிட்டே தான் கோயில்ல இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. எனக்கு அந்த பார்வதியை பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப சுந்தரி இருக்காங்கல்ல, ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இவ என்ன பாட்டை கேக்குறா அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை இவர் காப்பி பண்ணிடுறாரு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம அந்த பாட்டை கேட்போன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறாரு. நல்லா மனப்பாடம் பண்ணிடுறாரு. இப்ப காலையில சமயம் ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. இவங்க தான் எப்பவுமே சமைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சமையல் செய்யறேன்ற மாதிரி ஹீரோ சமையல்லாம் செஞ்சிருக்காரு. எங்க டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அப்ப வேணும்ட்டே இந்த பாட்டை இவர் முணுமுணுக்கிறாரு. சூப்பர் பாட்டு, உங்களுக்கும் பிடிக்குமா, சூப்பர் ஸ்டார் பாட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் பாட்டு போல. சூப்பர் ஸ்டார் என்ற வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜாகி இருக்காரு பாத்தீங்களா, லுங்கி டான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாரு. இத பாக்குற ஹீரோயின் செம்மையா கடுப்பாயிடுறாங்க. இது தமிழ் சூப்பர் ஸ்டாரான ரஜினி படத்தோட பாட்டு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலோட பாட்டு, அது கூட உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது, எல்லாம் சவுத் இந்தியா பாட்டு தானங்க, அப்புறம் என்னன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. சவுத் இந்தியாவை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க மொத்தமே ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்குமா? தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, எல்லாத்துலயும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த விஷயத்துல செம்மையா அப்செட் ஆகி கோச்சுக்கிட்டு வெளியே போறாங்க. ஹீரோ செஞ்சதா சாப்பிடாம போறாங்க. அச்சச்சோ சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவரும் சமாதானப்படுத்தணும்ன்ற மாதிரி அவங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. அவங்க என்னடானா மரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க தேங்காவெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. கோவப்பட்டா இந்த மாதிரி தான் மரத்துல போய் தொங்கிடுவாங்க போல. எங்க தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. உங்களுக்காக ரொம்ப ஆசையா செஞ்சங்க, ஒரு வாயாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கியூட்டா சிரிச்சு என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சாப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் கியூட்டா சிரிக்கிறேனா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே அவரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் வெளியே எங்கேயாவது கூட்டு போறீங்களான்னு கேட்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாமாவோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. மாமா மத்தவங்களுக்கு கலரி பிராக்டிஸ்லாம் தருவார் போல. இப்ப ஹீரோ கிட்ட நீயும் வந்து கலந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அட சும்மா வாப்பான்ற மாதிரி மாமா இருக்காருல, இவர்கிட்ட அந்த ஷீல்டை தந்துடுறாரு. அந்த பையன் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா சண்டை போட தெரியாதுல்ல, பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. அவனும் அவனோட கெத்த காட்டணும்ன்ற மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட இப்ப 2 ஷீல்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ என்ன பண்றாருன்னா 2 ஷீல்டை வச்சு அவனை அடிச்சிடுறாரு.
இருக்காரு. அவன் கையில இருக்க கலரியை எடுத்து இவரு சுத்திட்டு இருக்காரு. அப்படி சுத்தும் போது தெரியாதனமா இவரோட தோள்பட்டையில அடிபட்டுருது. அச்சச்சோ அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஈரனோ பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஈரன் எப்பவுமே யானைக்கு வாழைப்பழம் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அருவிக்கு பக்கத்துல இவரை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப மூலிகைலாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவருக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஏதோ கீர்ன மாதிரி இருக்கு. என் மோதிரம் தான் கீறி இருக்கும், இருங்க மோதிரத்தை கழட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மோதிரத்தை கழட்டி வச்சிடுறாங்க. இவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே லைட்டா ஈரவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில ஈரனும் மோதிரம் எங்க போச்சுன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தேடுறாங்கன்றது ஹீரோக்கு தெரியல. இப்ப தங்கச்சி கிட்ட உன்னோட அக்கா என்ன தேடிட்டு இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. என் அப்பா தந்த மோதிரம் காணாம போயிருச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கான்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அந்த அருவிக்கு பக்கத்துல வச்சாலே அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தண்ணிக்குள்ள கூட விழுந்திருக்கலாம், நீ வெளியே இரு, நான் தண்ணிக்குள்ள போய் செக் பண்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டை வெளியே உட்கார வச்சிடுறாரு. இவர் தண்ணிக்குள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கண்டும் பிடிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த யானை இந்த இடத்துக்கு வந்து இவரை பிடிச்சு தூக்க ஆரம்பிச்சிருது. என்ன விடு விடுன்ற மாதிரி இவர் பயந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்கும் பக்கத்துல வர பயமா இருக்குல்ல, ஃப்ரெண்டு ஈரனை கூப்பிடுறதுக்காக போயிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க. விடுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த யானையும் பொத்துன்னு கீழே போட்டுருது. ஈரனுக்கு இந்த மோதிரம் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சோன்னே இவர் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்காருல, அதனால ஈரனுக்கு இன்னமும் இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. என் அப்பா எனக்கு தந்தது, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போனதை நினைச்சு ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இந்த ஊருக்கு நான் புதுசுங்க, எனக்கு சுத்தி காட்ட முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு என்ன, சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, கண்டிப்பா இவங்களை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப போட்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சரியா துடுப்பு போட தெரியல. இப்படிதான் துடுப்பு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே ஒரு சர்ச்சு கிட்ட வரும்போது மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிருது. இவங்களுமே சர்ச்சுக்குள்ள போயிடலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இவங்க மட்டும் தான் இந்த பகுதியில இருக்காங்க. மலையில நனைஞ்சு சுந்தரி கொஞ்சம் ஆட்டா இருக்காங்க. இவரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சுந்தரியும் நீங்க எந்த வேலைக்காக வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இவர் அந்த வேலையை பத்தி சொல்ல முடியாதுல்ல, ஒரு பிசினஸ் வேலை விஷயமா வந்தன்ற மாதிரி சமாளிச்சுட்டுலாம் இருக்காரு. சரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. இவங்களுக்கு மோகினி ஆட்டம்ன்ற ஒரு ஆட்டம் ரொம்ப பிடிக்குமா, அதுக்கான அரங்கேற்றம் இன்னும் பண்ணல, பண்ணோன்றது தான் என்னோட ஆசைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா வராங்க. கிஸ் பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வந்துருது. அந்த சேகர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. சேகர் இருக்கார்ல, சார் இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இன்னும் டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் காசு தேவை சார், போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு தான் இந்த ஆப் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது இல்ல, அதனால இவரும் காசை போடலான்ற மாதிரி அவர் கேட்கிற காசை போட்டு விடுறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கே வராங்க. இப்ப ஈரேன் நடந்து போயிடுறாங்க. மாலான்னு ஒருத்தங்களுக்கு இவர் மேல கண்ணு இருக்குல்ல, அந்த மாலா லாங்ல இருந்து பிளேன் கிஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவரோட ஃப்ரெண்டை கவனிக்கிறாரு. அவர் பார்வதி கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இவருமே என்ன மச்சான் இவ்வளவு க்ளோஸா பேசுறேன்னு கேக்குறாரு. நாங்க ரெண்டு பேர் லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அட பாவி, எனக்கு ஹெல்ப் பண்ண வருவன்னு பார்த்தா நீ எனக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே சாதாரணமா இவர்கிட்ட பேசுறாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் எவ்வளவு நாள் சொல்லாம இருப்ப, சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் ஓணம் ஃபங்க்ஷன் அப்ப சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்கள மாதிரி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. இவருக்கு சரியா வேஷ்டி கட்ட தெரியல. இத பாக்குற சுந்தரி இருக்காங்கல்ல, இருங்க நான் கட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி கட்டிலாம் விடுறாங்க. கண்டிப்பா இவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள பாக்குறதுக்காக கோயில் கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஹீரோவை நோக்கி வராங்க. நம்மள நோக்கி வரான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா பின்னாடி இருக்க வேணுன்ற ஒரு நபரை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்ன வேற ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அந்த வேணு யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமாவோட பையனா இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்ற மாதிரிலாம் மாமா அந்த இடத்துல சொல்றாரு. இது கல்யாணமான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த அம்மு பேசுறதுக்காக வரா. அந்த அம்மு வேணுன்றவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. வேணுவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்டா தான் வருவாரு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பழகி இருப்பாங்க. ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க, ஒரே காலேஜ்ல தான் இவங்க ரெண்டு பேருமே படிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே இவங்க ரெண்டு பேர் தான் சேரணும்ன்ற மாதிரி பெரியவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. சுந்தரி எந்த காலேஜ்ல படிச்சாங்களோ அதே காலேஜ்ல தான் வேணுவும் படிச்சிருப்பாரு. சுந்தரியை பொறுத்த வரைக்கும் அந்த மோகினி ஆட்டத்துல எப்படியாவது அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. எல்லாமே ஒரே நிமிஷத்துல மாறி இருக்கும். அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அது தெரிஞ்சதுனால தங்கச்சியை பார்க்கறதுக்காக இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படிதான் இந்த இடத்தை இவங்க ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா ரொம்ப கஷ்டப்படுறத தங்கச்சி கவனிக்கிறா. அக்காவோட லைஃப் பார்ட்னரை நம்மளே செலக்ட் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த ஆப்பை பத்தி பார்த்திருப்பா. இந்த ஆப்ல அக்காவோட ப்ரொஃபைலை இன்ஸ்டால் பண்ணிருப்பா. இவருக்கு சுந்தரின் மேட்ச் காட்டுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி சுந்தரிக்கும் பரம்ன்ற மாதிரி மேட்ச் காமிச்சிருக்கோம். அதனால தான் இவரோட பேரை பரம் பரம்னு அழுத்தி சொல்லியிருப்பாரு. அப்பயும் அவங்க புரியாத மாதிரி பண்ணிருப்பாங்க.
அதுக்கான காரணம் இப்பதான் இவருக்கு புரியுது. இவருக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சு போயிருச்சுல்ல, இவருமே மேற்கொண்டு அவங்க கிட்ட க்ளோஸா பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. அவங்களுக்குமே இந்த டிராவல்ல ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா வேணு தான் நம்ம லைஃப் பார்ட்னர், இதுக்கப்புறம் ஹீரோவை அவாய்ட் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க அப்செட்டா இருக்கிறத வேணு கவனிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. சேச்சே அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. கொலுசு விழுந்தது கூட கவனிக்காம போயிட்டு இருக்க, இரு கொலுசை மாட்டி விடுறேன்ற மாதிரி மாட்டி விடுறாரு. இவங்களுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, ஆனா வேணுவை கஷ்டப்படுத்த கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேணும்னு புதுசா ஒருத்தன் வந்துட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப சேகருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த சேகர் இருக்கார்ல, சார் அவங்க தான் உங்களோட சோல்மேட், அவங்க கண்டிப்பா உங்க கூட தான் சேருவாங்க, அதுக்கான முயற்சி நீங்களும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால எப்படியாவது ஈரனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இங்க ஒரு போட்டி நடக்க போது போல, அந்த போட்டியில நம்மளும் கலந்துக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த போட்டியில வெளியூரை சேர்ந்தவங்க கலந்துக்க முடியாது போல. இத பத்தி மாமா தான் சொல்லிட்டாரு. உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்கணும், அப்பதான் நீங்க கலந்துக்க முடியும், இல்லனா முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப முடியாதுன்னு சொன்ன மாமாவும் ஈரனும் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சட்டுன்னு இந்த சின்ன பொண்ணுக்கு ராக்கி கட்டி விட்டுரு, இவள தங்கச்சின்னு சொல்லிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ தங்கச்சினா ஈரன் எனக்கு யாரா, சும்மாறா அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இங்க பார்வதின்னு ஒருத்தங்களை லவ் பண்றாருல, அந்த பார்வதிய சைனை போட வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப பார்வதி சைன் போட்டோன்னா மாமாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் போட்டிக்கு சூப்பரா ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி மாசா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ரன்னிங் ரேஸ் நினைச்சு வந்திருப்பாரு. ஆனா அதுதான் கிடையாது, லெமன் இந்த ஸ்பூன் ரேஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களான்னு யோசிக்கிறாரு. இதுல எப்படியாவது ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்றாரு. ஹீரோ வந்துட்டு இருக்க மாதிரியே வேணுவும் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுமாறி விழுறாரு. அப்படி விழும் போது வேணுவியும் சாட்சி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அதனால இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்காம வேற ஒருத்தர் ஜெயிச்சிடுறாரு. வேணு எப்பவுமே தோக்க மாட்டாரு, ஹீரோவால இந்த ரேஸ்ல தோத்துடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாமாக்கு செம்ம கடுப்பாயிருது. இதுக்கப்புறம் எந்த கேம்லயும் நீ கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் நிறைய கேம் நடக்கும் போல, அதுல ஹீரோ இதுக்கப்புறம் கலந்துக்க முடியாது. ஹீரோ கலந்துக்க முடியாததை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அதை பார்த்து ஹீரோனும் கஷ்டப்படுறாங்க. இப்ப நாடகம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ புரியாம உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப சுந்தரி பக்கத்துல வந்து இந்த நாடகத்துல என்ன சொல்ல வராங்கன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கேம்ல தோத்துட்டோன்னு ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமா நடந்துட்டு இருக்கு. அந்த எல்லா கேம்லயும் அந்த வேணுன்றவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் பாக்குற இவருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா இவரு ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈரன் அவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. சுந்தரி அரங்கேற்றம் ஆசைப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த நாள் வந்துருது. எனக்கு நர்வஸா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீ சூப்பரா பண்ணுவேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேணு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேணு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு வேலை இல்ல, ஹீரோவும் சோகமா அங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேணுவை பாக்குறதை விட ஹீரோவை தான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அது லைட்டா ஃபீல் ஆகுது. இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஈரனும் ஓரமா போயிடலான்ற மாதிரி வேகமா ஓரமா போறாங்க. மலையில நனையலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. வான்ற மாதிரி இவரும் சட்டுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த இடத்துல டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி இவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் எல்லை மீறி போறது ஈரனுக்கு தெரியுது. ஈரனும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எனக்கு சீக்கிரமே வேணு கூட கல்யாணம் ஆக போகுது, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு என்னதானே பிடிக்கும் சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல எனக்கு வேணு தான் பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய் சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கையை விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் வேணுவும் பிக்கப் பண்றதுக்காக கார்ல இந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் வேகமா போய் கார்ல உட்காந்துடுறாங்க. இப்ப ஹீரோ நானும் வரேன்ற மாதிரி கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. வேணுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பழகிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்பாவும் வீடியோ கால் மூலியமா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா அது எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குப்பா, என்னோட சோல்மேட்டை நான் பார்த்துட்டேன், சீக்கிரமே அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பா ஃபண்டிங்க்கு காசு தரணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுமா, கூடிய சீக்கிரத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் மேல இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஊர்ல போடுற மாதிரி Dress போட்டு வந்திருக்காரு. இவன் என்ன இப்படி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி மாமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வேணு இருக்கார்ல, ஏய் பட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் உன்னோட பட்டி இல்லன்ற மாதிரி இவர் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி வேணு ஃபீல் பண்ணிட்டாரு. நான் உன்னோட பட்டி இல்ல, உன்னோட பிரதர் மாதிரின்னு சொல்றாரு. இதை கேட்கிற வேணுவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிருது. இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சாங்ல இவங்க மூணு
பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட வேஷ்டிய தெரியாத்தனமா உருவிடுறாரு. அவரு கோவப்பட்டு இந்த ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாரு. இதுல தெரியாத்தனமா ஒருத்தரோட தலையில பலமா அடிபட்டுருது. அவர் வேணுவோட டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனோம்னு யோசிக்கிறாங்க. இவங்க போட் மூலியமா தான் அந்த கரைக்கு போக முடியும். இப்ப எல்லாருமே செம்ம போதையில இருக்காங்க. ஃபங்க்ஷன்னால எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இன்னும் சில பெண்களும் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்காங்க. ஹீரோவும் இப்ப துடுப்பு போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சுதான் இவர் துடுப்பு போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் போட்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாலாவும் பாக்குறாங்க. வாட் எ மேன் அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை வேற ஒரு பொண்ணு புகழ்றத பார்த்து ஹீரோயின் பொசசிவ் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னமும் பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களுமே கிளினிக் இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்கல்ல, அந்த மாலான்ற டாக்டர் லேடி ஊசி எல்லாம் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி இவங்க கிஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. கவனிச்சவங்க கோபமா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் பின்னாடியே வராரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நடந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க யார லவ் பண்ணா எனக்கு என்ன, நீங்க யார கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்தாம இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப வேணு பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா இவரை நம்பிதான் வேணு ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப அவனே இந்த மாதிரி நிலைமையில இருக்கான். எனக்காக நீ தான் அந்த டீம்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்காக நான் கலந்துக்கிறேன், உன் அப்பா ஏத்துப்பாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்ப கரெக்டா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீயும் அந்த ரேஸ்ல கலந்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அப்செட்டாவே இருந்துட்டு இருக்கிறத அம்மு கவனிக்கிறாங்க. கல்யாணத்தை வச்சுட்டு நீ ஏன்க்கா அப்செட்டா இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் தங்கச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ கிட்ட வெளிப்படுத்த வேண்டியதானன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறா. அது இல்ல, நானும் வேணுவோம் ஸ்கூல் டைம்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம். எங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி சின்ன வயசுலயே பேசி முடிச்சிட்டாங்க. வேணு ஆசையை வளர்த்திருப்பார்ல, இப்ப நான் நோன்னு சொன்னா வேணு கஷ்டப்படுவார்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப வேணு கஷ்டப்படுவாருன்ற மாதிரி நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே நடந்த விஷயத்தை நினைச்சு கஷ்டப்படுவீங்க. அதனால உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. தங்கச்சி சொல்றது சரிதான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட லவ்வ வெளிப்படுத்திடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ரூம்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அப்பா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் வா மகனே, பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. பிளான் சொதப்புனதை பத்தி இவங்க சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா கோவப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்டடா போய் சொல்றீங்க, கண்டிப்பா அது ஃபிளாப் தான் ஆயிருக்கும், ஏன்னா அந்த சேகர் சரியான ஃப்ராடுன்ற மாதிரி சொல்றாரு. எது ஃப்ராடான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்போ உடனே சேகருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா சேகர் எடுக்க மாட்டான். சரி அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. பார்த்தா இப்ப அந்த வெப்சைட்டை காட்டவே மாட்டேங்குது. அவன் டம்மியா ஒரு சின்ன வெப்சைட்டை ரெடி பண்ணிருக்கான். அது மூலியமா இவங்களை ஏமாத்தி நிறைய காசெல்லாம் வாங்கியிருக்கான். இப்ப ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் போல. அவன் வெப்சைட்டை உண்மையா கிரியேட் பண்ணானா இல்ல ஃபேக்கா கிரியேட் பண்ணானான்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையான சோல்மேட் எனக்கு கடஸ்டா, நான் சொல்றதை நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பா நம்பாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாக்கு அந்த பொண்ணு நம்மள லவ் பண்ணலன்னு தெரிஞ்சா இன்னும் கோவம் வருமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா சுந்தரி வந்துடுறாங்க. சுந்தரி ஹீரோவோட அப்பாவை பார்த்தோன்னா சட்டுன்னு காலில் விழுந்துடுறாங்க. இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. சின்னஞ்சிறுசுங்க போய் பேசிக்கோங்கன்ற மாதிரி ரெண்டு பேரை பேச விடுறாரு. அதே மாதிரி அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக வந்தன்றதை நீயே சொல்லிடு, அந்த பொண்ணே தெரிஞ்சுக்கிட்டானா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க லவ்வ வெளிப்பத்தலாம் தான் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு ஆப்பை செக் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல உண்மையிலேயே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உண்மையிலேயே நீ தான் என்னோட சோல்மேட் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் ஸ்டார்டிங்ல நடிச்சிருக்காருன்றது தெரிஞ்சோன்னே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இதை எதுக்காக இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சேன்னு கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே மறைக்கலன்ற மாதிரிலாம் இவர் பேசுறதுக்கு வராரு. ஆனா இவரை பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி நீ ஏமாத்துவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒன்ன நம்பி வந்தம் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவள் தான் எல்லாம் சொதப்பிக்கிச்சுல, அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்க வேணாம், அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த மாமா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட, எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க, அந்த ரேஸ்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்பவும் உனக்கான கடைசி சான்ஸ் போலடா, இந்த சான்ஸை விட்டுறாத, இந்த 2 நாள் அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, அவ மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணு, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதனால இவரும் ஸ்டே பண்றாரு. அவங்க கல்யாணத்துக்காக ஒவ்வொரு ரிச்சுவலா பண்றாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு ரிச்சுவல்ல வேணுக்கு இவங்க திண்ணூர் வச்சு விடணும் போல. அப்படி வைக்கும் போது ஹீரோவை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேணு கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. அப்படி டான்ஸ் பண்ணும்போது கூட ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த போட்டி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. போட்டியில இவங்க தான் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை பார்க்கும்போது இவரோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வருது. ஹீரோயினுக்கு ஒரு சாங் பிடிக்கும்ல, அந்த சாங் இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வைப் கிரியேட் ஆகுது.
இவர் கூட சேர்ந்த மாதிரி எல்லாருமே அந்த சாங்கை பாடுறாங்க. இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி வேகமா துடுப்பு போடுறாங்க. இப்ப மத்த 2 டீமை தாண்டி இவங்க வந்துடுறாங்க. இவங்க தான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற ஈரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கரைக்கு வந்த வேணு இருக்கார்ல, ஈரனை கட்டி பிடிக்கிறாரு. இப்பயும் ஈரன் ஹீரோவை தான் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, கிளம்பலான்ற மாதிரி அப்பா கூட இவர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணை விட்டுட்டு வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா, அந்த பொண்ணை விட்டுறாத, எப்படியாவது ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரிப்பான்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவர் அந்த இடத்துக்கு வராரு. மாடியில இருக்க அவங்க கிட்ட பேசணும்ன்றதுக்காக இவருமே மரத்துல ஏறி வந்துடுறாரு. இப்ப அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ற, இன்னும் நீ போலியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன்னை விட்டுட்டு எங்க போக சொல்ற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், ப்ளீஸ் ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க, யாராவது பாத்துட போறாங்க போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாமா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்ப இவர் மேல கோவப்பட்ட மாமா இருக்கார்ல, ஒரு கலரியை வச்சு இவர் அட்டாக் பண்றாரு. இவர் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப மாமாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ உங்களுக்கு ஆட்டம் காமிச்சு ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்காரு. தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, இங்க இருந்து நான் போக மாட்டேன், இங்க இருந்து போறதுன்னு ஆயிடுச்சுன்னா உன்னை கல்யாணம் பண்ணி என்னோட ஒய்ஃபா கூட்டு போவேன். ஒய்ஃபுக்கு மலையாளத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பாரியான்னு சொல்றாங்க. ஆமா, பாரியாவா மாத்திட்டு தான் போவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் பேசின எல்லாத்தையுமே வேணு கேட்டிருப்பாரு. சுந்தரிக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, வேற வழி இல்லாம தான் நம்மள கல்யாணம் பண்ற முடிவுல இருக்காங்கன்றது வேணுக்கு புரிஞ்சிருது. சுந்தரி எப்பவுமே உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவன் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைச்சா அவன் கூடயே போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சம்மதம் தந்ததுனால இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆளுங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு தண்ணி இருக்கிற பகுதிக்கு இவர் ஓடி வராரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. வேற வழியே இல்ல, குதிக்கலான்ற மாதிரி இவர் குதிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு படகு எடுத்துட்டு ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கையை குடு அப்படின்ற மாதிரி இவர் அந்த படகுல ஏத்திடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுல்ல, அதை பத்தி சொல்றாங்க. நம்ம 2 பேரே சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே கிஸ் எல்லாம் பண்றாங்க. அப்பா ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு அப்பா சந்தோஷப்படுறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.